எஸ்கேப் ரூம் பட்டி வந்தாச்சு. என்னது வாடை அடிக்குது? அடச்சை என்னது இந்த வாடை அடிக்குது? இது மாடு போட்டதா மனுஷன் போட்டதானே தெரியல. ஜவான், ஹாய் ஸ்பைடர்மேன். எங்க ஊர்ல எல்லாரும் இப்படிதான் வரவேற்போம். உங்க ஊர்ல எல்லாரையும் இப்படிதான் வரவேற்பீங்களா? நல்ல வரவேற்பு. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்ன போட்டின்னு சொன்னீங்கன்னா அந்த போட்டியில ஜெயிச்சுட்டு அந்த பூவை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவேன். வாட தாங்க முடியல. போட்டியா? உன்னோடதான் இப்ப போட்டி போட யாருமே இல்லையே. நீயே அண்ணன் போஸ்ட்ல நின்னு ஜெயிச்சிட்ட. வா இந்த பூவை வாங்கிக்க. போட்டியே இல்லாம பூ எனக்கா? ஸ்பைடர்மேன் கனவு கண்டதெல்லாம் போதும். இந்த பூ. பாபா வந்து என் கையில உட்காரு. உனக்கு போட்டி போட ஆள் வந்தாச்சு. போட்டியில ஜெயிச்சு இந்த பூவை எடுத்துக்க. இன்னொரு ஆளா? இட்ஸ் ஹீரோ டைம். போட்டிக்கு நானும் வரேன். ஆசையில மண்ணல்லி போட்டானே. என்ன ஸ்பைடர்மேன், நான் வரலன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப போல. இப்ப சொல்லுங்க ஷாருக்கான், அந்த முருங்கைப்பூ என்ன பண்ணணும்? நீங்க பொல்லால போறது எஸ்கேப் ரூம். இதுல நான் உங்களுக்கு 3 லெவல் ஆஃப் ரூம் தருவேன். ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு கேம் இருக்கும். நான் கொடுக்குற நேரத்துக்குள்ள அந்த 3 கேமை முடிச்சுட்டு யார் தான் முதல்ல வெளில வராங்களோ அவங்களுக்கு தான் இன்டர்வல் அந்த பூ. ரெடியா? பேட்டு செல்லு ரூமா? பேட் செல் ரூமா? பேட்ஸ்மேன் ரூமா? ஓ, பேட்ஸ்மேன் ரூமா? நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு, நீங்க சின்ன வயசுல விளையாண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேமை கீழே கமெண்ட் போட்டு போங்க. என்ன இவ்வளவு வாடையா இருக்கு? பேருக்கு ஏத்த மாதிரியே சரியான வாடையா இருக்கே. இப்பதான் ஒரு வாடையை தாங்கிட்டு வந்தோம், அதுக்குள்ள இன்னொரு வாடையா? ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் கொடுத்துருக்க கல்லை வச்சு கல்லங்க விளாடணும். அப்படி விளாட்லாட்டி இங்க இருக்க வாடை அதிகரிச்சுட்டே இருக்கும். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். சீக்கிரம் முடிக்கணும். அடைச்சி இப்ப பாரு. 1 2 3 4 5 போச்சுடா. இப்ப மொத்தமா ஜெயிச்சிங்க. நீங்க அடுத்த இடத்துக்கு போலாம். என்ன இளவலாது? ஸ்பைடர்மேன் நீங்க தோத்துறீங்க. வெளில போங்க. அடைச்ச என்ன இவ்வளவு அனலா இருக்கு? பாலைவனத்துக்குள்ள வந்துட்டோமோ? இதுல என்ன கேமா இருக்கும்? என்ன இப்படி அனத்துது? இந்த ஸ்டார்டிங் கோட்ல இருந்து இந்த ரவுண்ட்ல உள்ள கோலி குண்டா யார் தான் கரெக்டா அடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். நேரம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு ஹீட்டும் ஏறிக்கிட்டே போகும். இப்ப பாரா, இந்த விளையாட்டுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்டே. கரெக்டா அடிக்கணுமே. மிஸ் ஆகுது. இப்ப பாரு. ஆளு கரெக்ட்டா அடிச்சிடுறா. இப்ப பாரு. எஸ். சுத்தமா முடியல. என்ன இப்படி வைக்குது? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த இடத்துக்கு போலாம். விட மாட்டேன். சுத்தமா முடியல. விட மாட்டேன். ஆட போங்கடா. A few moments later. ஸ்பைடர்மேன் நீங்க தோத்துட்டீங்க. வெளில போலாம். என்ன இப்படி குளிருது? என்ன கேமு? இப்ப நீங்க விளையாட போறது 7 ஸ்டார். இதுல குறைஞ்சது ஒரே அடியில 3 கல்லையாவது வெளில ஏத்தணும். அடிச்சேன். ஒரே அடியில குறைஞ்சது 3 கல்லையாவது வெளில ஏத்தணும். அடைச்ச. இப்ப பாரு. கரெக்டா அடிச்சிடறான். இந்தா வாங்கிக்க. மச்சான் எப்படியாவது அடிச்சு நம்ம டீமோட மானத்தை காப்பாத்திடுறா. இப்ப பாரு. அது நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு தான் இந்த பூ. வெளில வாங்க. என்ன குளிர். இதுக்கு இமயமலையே பரவாயில்ல போலயே. நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு தான் இந்த பூ. யாருக்கிட்ட? டேய், எப்படா எல்லா கேமையும் முடிச்ச? பேருக்கு தாண்டா நாங்க 2K கிட்ஸ். ஆனா நாங்க விளையாடாத 90s கிட்ஸ் விளையாட்டே கிடையாது. வரட்டா? ரோமன் ரிங்ஸ், அந்த அரளி பூவை கொடுத்துரு.
ரோமன் ரிங்ஸ், அந்த அரளிப்பூ எனக்கு தான் வேணும். வந்துட்டான் பூச்சி. அந்த அரளி பூ என்ன பண்ணணும்? அதுக்கு சைக்கிள் ரேஸ்ல ஜெயிக்கணும். ரேஸ்க்கு ரெடியா? ரெடி. 3, 2, 1, go! என்னது குச்சி? குச்சியா வைக்கிற? டா வரேன்டா. இந்த ஆணில இருந்து எப்படி தப்பிக்கிறேன் நானும் பாக்குறேன்டா. முன்னாடி போறானே. நம்ம தான் முன்னாடி போறோம். பென்டன், நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு தான் அந்த பூ. யாருக்கிட்ட? என்ன, நான் எப்படி பூ வாங்குறேன்னு பாக்குறீங்களா? ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் சைக்கிள் பிரேக்கை கட் பண்ணி விட்டேன். வரட்டா? பஜ்ரங்கி, அந்த கருப்பு ரோஜாவை கொடுத்துரு. அந்த கருப்பு ரோஜா வேணா என்ன பண்ணணும்? யார் தான் இந்த போட்டி ரன் அண்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பூ. நான் போட்டிருக்க கோட்ல யார் தான் ஸ்ட்ரைட்டா ஓடி போயிட்டு 10 ரவுண்ட் அடிச்சுட்டு கோட்டை விட்டு வெளியே போகாம கோட்லயே வராங்களோ அவங்களுக்கு தான் என்கிட்ட உள்ள ரோஸ். ரெடியா? ரெடி. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. கூடவே வர. யாருக்கிட்ட? என்ன சுத்த ஆரம்பிச்சான்? இந்த வரேன்டா. 9 10. 10. இவ்வளவு சீக்கிரமாவா? இந்த தடவை மிஸ் ஆக மாட்டேடா. ஆனா நீ இப்ப மிஸ் ஆக போற. ஸ்பைடர்மேன் கோட்டை விட்டு வெளில போனால பென்டன் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. யாருக்கிட்ட? பாய். யார் அவன்? கிறிஸ்மஸ் முடிஞ்சு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டிருக்கேன். ப்ரோ ஹாய். அந்த ஜாதி மல்லி எனக்கு தான்டா. என்கிட்ட உள்ள பூ வேணா உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கார்டு கொடுப்பேன். அந்த கார்டை வச்சு எதிரில் உள்ளவங்க கார்டை அடிச்சே திருப்பணும். அப்படி திருப்ப முடியலன்னா எதிரில் உள்ளவங்க உங்க கன்னத்திலே அறைவாங்க. அந்த அறையை யார் ரொம்ப நேரம் தாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்கிட்ட உள்ள பூ. கேம் ஸ்டார்ட். இப்போ ஒருத்தன் அரை வாங்கியே சாக போறேன். இப்ப பாருடா. இந்த முதல்ல வாங்கிக்க. முடிஞ்ச அடிச்சுக்கடா. சாப்பா மேட்ரு. என்ன இவனுக்கு மட்டும் திரும்புது? இப்படியே போன ஜெயிச்சிருவான். ஐடியா. இப்ப பாரு. என்ன திரும்பல? இப்ப திரும்ப பாரு. இப்ப முடிஞ்சா திருப்பிக்கடா. இப்ப எப்படியாவது திருப்பியா ஆகணும். இதுக்கு மேல அடி வாங்க முடியல. எனக்கு இந்த பூவை வேணாண்டா. ஸ்பைடர்மேன், நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு தான் இந்த பூ. எங்க கிட்டே வா. நில்றா. நான் அடிக்கும் போது மட்டும் எப்பறம் அந்த கார்டு திரும்பல? நான் என் கார்டுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப்பை ஒட்டி கீழே ஒட்டிட்டேன்டா. வரட்டா? கிக் பட்டாஸ்கி ஹாய். அந்த கோழி கொண்ட பூவை கொடுத்துரு. கிக் பட்டாஸ்கி அந்த கோழி கொண்டைய கொடுத்துரு. லவர்ஸ் டே வருதுல, அதுக்காக உங்களுக்கு ஒரு பொண்ணு தருவேன். என்ன அதுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணுமா? இல்ல, நான் கொடுக்குற டயத்துக்குள்ள அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ண வைக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்புறம் ஹினாட்டாவை தான் பிரேக்கப் பண்ண வைக்கணும். இவன் நருட்டோட ஆளாச்சே. இப்ப பாரு. ஏய் ஹினாட்டா, உன் ஆள் இன்னொரு பொண்ணை லவ் பண்றான். அப்படியா? இல்ல, உன் ஆளு ஒரு பையனை லவ் பண்றான். அப்படியெல்லாம் இருக்காது. இப்ப பாரு. அது பரவாயில்ல. உன் ஆளு கல்யாணம் ஆகி 3 குழந்தையே இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்லையா? உன் ஆளு பணக்காரன் சொல்லி உன்னை ஏமாத்தி வச்சிருக்கான். அது தெரியுமா உனக்கு? இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது. உங்களுக்கான டைம் முடிய போகுது. என்னது டைம் முடிய போதா? என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா. ஏதாவது யோசிடா. இப்ப என்ன சொன்னா நம்புவா? வேற வழியே இல்ல. ஹினாட்டா, என்ன? உன் ஆளு காதல் விதிமுறையை மீறிட்டான். உன்னை லவ் பண்ணிட்டு உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொல்றான். இது எவ்வளவு பெரிய காதல் துரோகம். என்னது? என்னைய லவ் பண்ணிட்டு என்னைய கல்யாணம் பண்ண போறானா? இப்பயே பிரேக்கப். பென்டன், நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு தான் இந்த பூ. அவ்வளவுதான்.